ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம தக்காளி போடாமல் ரொம்ப டேஸ்ட்டான இட்லி தோசைக்கு சூப்பராக மேட்ச் ஆகக்கூடிய சட்னி ரெசிபி தான் செய்ய போகிறோம். சட்னி இது செஞ்சிடலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சம் போல் கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு, இது 3ஐயும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறேன். இது ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த பக்கமாக ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் இல்லை சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து, 1/2 டீஸ்பூன் போல் உப்புமே சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு இந்த வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ காரத்துக்கு தேவையான ஒரு 3 நல்ல பெருசியான காஞ்ச மிளகாய் 3 சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைன்னா எக்ஸ்ட்ரா கூட 1 சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு, அதுவுமே நல்ல பெரிய சைஸாக இருக்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் சின்ன சைஸாக எடுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பூண்டு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. ஒரு 15 பல் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், புளி இந்த அளவுக்கு, அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு குட்டி பீஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். இதே அளவுக்கு சேருங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி நல்லா இருக்காது. இது கூட ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் மட்டும் ஒரு 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபிக்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.